கைதி சேர்த்துட்டுனாங்க செல்லக்குட்டி. சுவாமி அண்ணா என்னங்க திருவனந்தபுரம் பக்கம் வாங்குறாங்க. இல்லைப்பா, நீங்கள் ஒரு கோவில் சொன்னீங்களா, அது எந்த இடம்னு கேட்டேன். அது வந்து சுவாமி தம்பி திருவனந்தபுரம் பக்கங்கிறாங்க. அப்படியா, அப்போ இந்த கதைக்கு வரல சுவாமி பாஸ் அப்படிங்கிறாங்க தங்கப்பிள்ளை. ஜோக்கா அப்படிங்கிறாங்க நம்ம தர்ஷனே. ஒழுங்காக உன் வேலையை பார்த்துக்கிட்டு சாப்பிடு. அப்படியா, அப்போ இந்த கதைக்குள்ளே வரல சாமியாங்கிறாங்க நம்ம ஜோக்கானு நாக்கு இது பண்ணுறாங்க. திடீர்னு கோவம் வந்துருச்சுக்கா. கோவப்படாதீங்க தம்பி. ஒரு சொல்கிறாங்கன்னா உங்களை சொல்கிறாங்களா யாரை சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் நீங்கள் உங்களை தண்ணி எனக்கு வச்சுருக்கேன்டா குடுறா. திடீர்னு கோவம் வந்துருதுக்காங்கிறாங்க. எஸ்கேஎல் அபி எல்லாம் சாப்பிட்டாச்சாங்கிறாங்க. அபியே வரலம்மா, நீ அபியே கேட்டுக்கிட்டு இருக்க. சரண் நானும் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டீங்க, நான் தான்ப்பா சாப்பிடல இன்னும். அப்பா நீங்கள் அவன்கிட்ட பேசாதீங்கப்பா, இருங்கப்பா, நான் பேசிக்கிறேன்ப்பா. சரண் நானும் சாப்பிட்டேங்கிறாங்க. தம்பி நான் திருவனந்தபுரம் இல்லைங்கிறாங்க. என்ன சிரிப்புங்கிறாங்க செல்லக்குட்டி. அக்கா ஜோக்கா எங்கள் ஊரில் இருக்கு அக்கா, சொந்த ஊரில் பெருமாள். ஓ தம்பி, அங்கே சொல்கிறாங்க திருவனந்தபுரத்துட்ட இல்லையா. ஷென்பாமா வாங்க 1009 வேலை சாயக்காங்கிறாங்க. ஷென்பா தங்கம் வெல்கம் வெல்கம். அம்மாக்கா என்ன சாப்பாடு, ஏன் லைவ் போடலையா அப்படிங்கிறாங்க. லைவ் போடலையா அன்னைக்கு. டிகேபிசிஎஸ் இனிதாங்கிறாங்க. தர்ஷன் யார் சொல்கிறது என் காது வாங்காம சாப்பிடு, சாயக்கா சொல்கிறத மட்டும் காதில் வாங்குங்கிறாங்க. தர்ஷன் தான் அடம் பண்ணுறாம்மா. எஸ்எஸ் தங்கச்சி அன்பு கலந்து இனிய வணக்கங்கிறாங்க. சுவாமி தம்பி தர்ஷனு அடடடா வாங்க. ஷென்பாசிஸ் வாங்க. மினி சார்லாம் வாங்கங்கிறாங்க நம்ம தங்க. நீங்கள் யார் அக்கா தானே, யார் சொன்னாலும் விட மாட்டேன்னு அக்காங்கிறாங்க. ஓகேப்பா, ஃபேக் ஐடிஸ்னால் திட்டுங்க தங்கப்பிள்ளை, அதனால் திட்டுங்க, அதில் திட்டுறதை பற்றி ஒன்றும் இல்லை. கார்த்திக் தம்பி ஏனக்கா சாப்பிடல, இனிமேல் தான்ப்பா சாப்பிடணும், மியூட் போடுங்க பேசுங்கிறாங்க. என்னத்தம்மா பேச போகிறோம், சும்மா திட்ட போகிறேன், அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல, அதான் மியூட்டில் போடல. நேற்று மியூட்டில் போட்டு மியூட்டை எடுக்காமே பேசிக்கிட்டு இருந்தேன், அது மறந்து போயிடுது. சாயக்கா வணக்கம். 18வது லைக்கு. எனக்கு 1009 வேலை இருக்குது, போய் பாருங்கம்மா. நான் 1010வது வேலையை வந்து பார்க்குறேன். பாப்பா அபி தம்பி வரவில்லைங்கிறாங்க நம்ம சுவாமி தம்பி. சாம்பார் காலியாப்பா இருக்கா. ஷென்பாக்கா மீண்டும் ஒரு அன்பு கலந்து இனிய வணக்கம். சாப்பிட்டீங்களாங்கிறாங்க. கார்த்திக் தம்பி லைவ் போர் மாசாரங்கிறாங்க. லைவ்னா போர் அடிக்குதான்ப்பா. ஹாய் ஹாய் கரீம். புளிச்ச மாவு சாமி அண்ணா வணக்கம் சாட்டியாங்கிறாங்க. ஷென்பா தங்கம் எஸ்எஸ் தங்கச்சி ஓகே பாய் சென்று வருங்கிறாங்க நம்ம சுவாமி தம்பி. சதீஷ் குட்டிக்கிட்டியா, குட்டி என்னது குட்டிக்கு நீயாங்கிறாங்க இந்த ஷென்பாம்மா. எஸ்எஸ் தங்கச்சி காலை உணவு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டேங்கிறாங்க நம்ம சுவாமி தம்பி. சுவாமியை நான் இளைஞரணி மன்றம் சார்பாக ஷென்பாக்காவை வன்மையாக கண்டிக்கிறேங்கிறாங்க. போர்னு சொல்கிறாங்க. பெரிய யூடியூபர் பாருங்கள் ராஜம்மாளா. ஆமாம் போர் அடிக்குதான். வணக்கம்ங்கிறாங்க கோபி. ஏன் அந்த அந்த கிரேசி பாயை கேட்டதுலேருந்து வரதே இல்லை, தமிழில் கமெண்ட் போடுங்கன்னதுலேருந்து வரவே இல்லை. கோபிநாத் ஹாய் ஹாய் வணக்கம். ஷென்பாக்காங்கிறாங்க. கார்த்திக் தம்பி புளிச்ச மாவு நீ ஒன்றா சாப்பிட்டே இரு, எனக்கு சேர்த்து சாப்பிடு போங்கங்கிறாங்க ஷென்பாமா. பூக்களுக்கு நான் வணக்கம் சொல்லலை. வணக்கம். இந்த பூக்கள் 11:45க்கு தூங்கி எழுந்தேங்கிறாங்க நம்ம செல்லக்குட்டி. ஷென்பாசிஸ் இன்னும் கொட்டிக்கலை, குப்பையும் கொட்டலை இன்னும் கொட்டிக்கலைங்கிறாங்க. கார்த்திக் தம்பி தின்னுட்டியாங்கிறாங்க ஷென்பா தங்கம். கார்த்திக் தம்பிங்கிறாங்க நம்ம சுவாமி தம்பி. கார்த்திக் தம்பி முழிக்கிறாங்க. எஸ்எஸ் தங்கச்சி புளிச்ச மாவு தோசை இல்லைங்கிறாங்க. ஷென்பாக்கா உங்களை பாராட்டினேனாக்காங்கிறாங்க நம்ம கார்த்திக் தம்பி. எதுக்குப்பா பாராட்டினீங்க? அவங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கு, அதுக்கு பாராட்டலாம். ஹைடு கொடுங்க.